பாத்தீங்கன்னா சார் நம்ம சமாதி மேல அவ்வளோ சாய் சித்தர் வந்து அன்னைக்கு சீரடியில போய் இருந்து பாபாவை தரிசிக்க லைன்ல நின்றுட்டு இருக்கும் போது பாபாவுடைய அசரீரி அவர்கிட்ட வந்து நீ ஏன்பா இங்க வந்திருக்க, நான் அங்க சமாதியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் கால் அவ்வளவு ஏர்லி மார்னிங் கால் வந்துருச்சு அவர்கிட்ட இருந்து. என்ன இப்படி அசரீரி கேக்குதுமா, எல்லாம் போங்க, எல்லாம் ஓடி வர பாருங்க, எல்லாம் தலையில ஊத்திட்டு சமூகம் குளிச்சுட்டு எல்லாம் படையெடுத்து எல்லாமே டிவோட்டி எல்லாம் ஓடி வரும். ஓடி வந்து பார்த்தா அந்த அற்புதம் கேக்குது எங்களுக்கு. அவர் வந்து அவங்க அண்ணா அழறாரு அவரு என்ன ஹார்ட் பீட் கேக்குதுன்னு. நம்மளுக்கும் அப்படியே உடம்பெல்லாம் இதாயிடுச்சு, அப்படியே ஷாக் அடிச்சு ரொம்ப பரவசமா போயிடுச்சு அன்னைக்கு. ஏன்னா அவர் அங்க இருக்கு, அங்க சீரடியில இருக்காரு, வைப்ரேஷன் இங்க வருது. அது எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு எல்லாரும் புள்ளரிச்சு போய் ரொம்ப பாபாவை நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு போனாங்க. சாய்ராம் இல்ல அவர் மறைஞ்சாலும் இருக்கேன்றதுக்கு சொல்றாரு, இந்த இடத்துல நான் இருக்கேன்றதுக்கு சொல்றதுக்காக. இப்போ இந்த கோயில் பண்ணாச்சு அப்படின்னா வந்து நம்பிக்கை வரணும் இல்லையா? சோ அப்ப வந்து வரவங்க அத்தனை பேருக்கு தெரியணும் இல்லையா, இங்க இருக்கேன்றது புரிய வைக்கணும் இல்லையா? சோ அதனால இங்க வந்து சமாதி வந்து சாமிதம் பண்ண பிறகு முதல்ல வந்து சில மட்டும் தான் சாமிதம் பண்ணாங்க, அப்புறம் சமாதி சாமிதம் பண்ணுது. அந்த சமாதியில அவரோட ஹார்ட் பீட்ஸ் வந்து அங்க நமக்கு காது வச்சு கேட்டோம்னா அவரோட ஹார்ட் பீட்ஸ் வந்து நல்லாவே கேட்கும். இப்ப இங்க வரவங்க பக்தர்கள்லாம் அந்த காது வச்சு கேட்டாங்கன்னா அவங்களோட இதுல வந்து உணர்வு முடியும். இப்ப அது வெளியில பாதம் இருக்கு, பாதம் சாப்பிட பண்ணிருக்காங்க. அந்த பாதத்துல நம்ம வந்து காது வச்சு கேட்கும்போது கூட வணங்கி அங்கேயும் வந்து அவங்க இது கேட்குது. இன்னொரு அற்புதம் பாத்தீங்கன்னா அவங்க சாய் சித்தருடைய சன் வந்து ரகுராம்ஜி வந்து இன்னைக்கு சாமி இந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்கப்போ அப்படியே ஒரு பவர், அந்த பாபா வந்துட்டு டக்குன்னு வந்து காட்சி கொடுத்து டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாரு. தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே காணாது. அது அவர் சொல்லி ரொம்ப எல்லாத்துட்டையும் சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டாரு. ரொம்ப அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஒரு அற்புதத்தை சொல்லி அந்த அனுபவத்தை அவர் சொன்னோடனே எங்களுக்கும் என்ன பண்றது, பரவாயில்ல, பயங்கரமான இது. ஆனா பாருங்க, சுத்தி வரும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கு சார். நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து பாபா வந்து ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கின்றாரு. அதுல இந்த இடத்துல வந்து பலரோட கஷ்டங்கள் நிவர்த்தி பண்ற ஸ்தலமா இருக்கு. அவ்வளவு விசேஷமான இதுவா இருந்துட்டு இருக்கு. சோ அப்படின்ற போது அந்த இடத்துக்கு வந்து நிர்மாணம் செய்யறது, அதுக்கு வந்து ஆரம்பிச்சு வச்சது, அதுக்கு வழி கொடுத்து அதுக்கு தொடங்கி வச்சது அப்படின்ற போது அவங்க குடும்பத்தாருக்கும் அதோட அருளாட்சியெல்லாம் வண்டலூர் வழித்துணை பாபா அற்புதங்களையும் நம்ம வந்து அவருடைய திருவிளையாடல் அற்புதம். நல்ல பாம்பு வந்து பிரதோஷ அன்னைக்கு அவரை வளம் வந்து சுத்திட்டு போனதை நம்மளால யாராலையும் மறக்க முடியாது. எல்லாருமே உலகத்துல பாத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து உலகத்துல எத்தனையோ கோயில் இருக்கு. ஆனா சில கோவில்ல தான் சிவனுக்கு வந்து நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கு அப்படிதான். நிறைய கோயில் இருந்தாலும் ஒரு சில கோயில்ல தான் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய இதுவா நம்ம இது பண்றோம். அது மாதிரி பாபா கோயில் எத்தனை இருந்தாலும் நம்மளுக்கு வண்டலூர் வழித்துணை பாபா கோயில் மிக மிக சிறப்பும் பெருமையும் என்ன சொல்றது, சிறப்பு பெருமை மகிமை நிறைந்த ஒரு கோயிலா இருக்கு. குறைந்த காலங்களே அருளாற்றல் நிறைய பலருடைய கோரிக்கைகள் விரைந்து நிறைவேற்றத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சாய்ராம்ஜி, அப்போ பார்த்தா நம்ம சாய் சித்தர் ரொம்ப எளிமையா காட்சி தராரே, அதை பத்தி என்ன சாய்ராம் சொல்றீங்க? இல்ல அவர் எந்த இது வந்து இப்ப சித்தர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கட்டுப்பாடு எப்படி வேணா இருப்பாரு, எந்த மாதிரி கட்டுப்பாடுல இருக்க மாட்டாரு. சோ வேஷ்டி அணிஞ்சிருப்பாரு, பேண்ட் ஷர்ட்டையும் போட்டுருப்பாரு. எந்த மாதிரி இதுலயும் வந்து உடையில வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுவும் கட்டுப்பாடு வச்சுக்கணும் செய்யணும் அந்த மாதிரி இதுல இது பண்ணுறாரு. எல்லாரோடையும் பழகுறாரு. சாய்ராம், பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா கிட்ட வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்கும். நானே, எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க பூட்டன் எல்லாரும் பாபாக்கு சேவை பண்றோம். நீங்களும் பாபா பிள்ளைங்களா இருந்தா பாபா பிரேயரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.